இது புரட்சி தலைவி அம்மா அவர்களை மையப்படுத்தி தான் தமிழக அரசியல் இருக்கிறது என்பதை இந்த நிகழ்வு காட்டுகிறார். என்று சொன்னால் அம்மா இருக்கும் போதெல்லாம் அம்மாவை பற்றி விமர்சனம் செய்து கொள்ளலாம். இன்றைக்கு அம்மா அவர்கள் பெயரையும் படத்தையும் பயன்படுத்துகின்ற நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது என்பதை இந்த நிகழ்வு காட்டுகிறது. அரசியலுக்காக அம்மா அவர்கள் படத்தை பயன்படுத்துகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் டிடி தினகரனுக்கும் அவர்களெல்லாம் கூட்டணி இருந்தாலும் அவர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, அவர்கள் தனியாக இயக்கத்தை கண்டிருக்கிறார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதற்கு அம்மாவுக்கு சம்மதமே இல்லை. அந்த இயக்கத்திற்கு அதிமுக என்று சொல்பவருக்கு தான், அதிமுக உறுப்பினராக இருப்பவங்களுக்கு தான் அம்மாவின் பெயரையோ படத்தையோ பயன்படுத்துகின்ற தார்மீக உரிமை இருக்கின்றது. அண்ணாமலை 6 மாசம் அரசியல் விடுமுறை அண்ணாமலை நீக்கப்பட்டா மீண்டும் பிஜேபி அதிமுக கூட்டணி வாய்ப்பு இருக்கா? இல்ல, அண்ணாமலை எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பாஜக தமிழ்நாட்டு தமிழர் நலன் சார்ந்த பிரச்சனைகளை முன்னெடுப்பதில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழிப்படி கொள்கைப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலத்தில் மத்தியில் யார் எந்த அரசாக இருந்தாலும் சரி மத்திய அரசோடு இணக்கமாக சென்றால்தான் தமிழகத்திற்கு போதிய நிதிகளை பெற முடியும், வளர்ச்சி திட்டங்களை பெற முடியும் என்ற கொள்கையிலே இருந்தவர். அதைத்தான் அதனால்தான் முதல்ல பாரதிய ஜனதா ஆட்சி இந்த நேரத்தில் மொரார்ஜி தேசாய் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தார். அதுக்கு பிறகு சரண் சிங் பாரத பிரதமராக வந்த நேரத்தில் அவருக்கும் ஆதரவு அளித்து விட்டு 2 அமைச்சர்கள் தமிழகத்தின் சார்பில் மத்திய அமைச்சர்கள் சத்யவாணி முத்து, பாலா பலனூர் என்ற 2 மத்திய அமைச்சர்களை பெற்று மாநில கட்சி குறிப்பாக தமிழகத்தில் மத்திய அரசில் பங்கு பெற முடியும் என்ற வரலாற்றை உருவாக்கியவர் இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதே வழியில் அண்ணன் எடப்பாடி அவர்களும் அம்மாவில் மறைக்கு பிறகு இருந்த காலகட்டத்தில் அந்த ஒரு கடுமையான காலகட்டத்தில் மத்திய அரசோடு இணக்கமாக சென்றால் தமிழகத்தினுடைய வளர்ச்சி சார்ந்த பணிகளை நாம் பெற முடியும், வளர்ச்சி திட்டங்களை பெற முடியும் என்ற புரட்சி தலைவரின் வழியில எடப்பாடியார் அந்த கொள்கை முடிவை எடுத்தார். ஆனால் 4 ஆண்டுகள் நாங்கள் அவரோடு இணைந்து பயணித்தோம். அடுத்து தேர்தல் வரை கூட 4 ஆண்டுகள் முடிந்து தேர்தல் கூட இருந்தோம். ஆனால் தொடர்ந்து அவர் மத்திய அரசில் இருந்தார்கள், அதிகாரத்தில் இன்றைக்கு இருக்கின்றார். தமிழர் நலன் சார்ந்த பிரச்சனைகளை நாங்கள் குறிப்பாக காலங்காலமாக தீர்க்கப்படாமல் இந்த கட்சி மீட்பு, காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, எய்ம்ஸ் மருத்துவமனை, தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு, என்எல்சி பிரச்சனை போன்ற முக்கியமான அம்சங்களுக்கு அவரோடு இணக்கமாக இருந்தால் தமிழர் நலன் காக்கப்படும் என்று சொல்லி, ஆனால் மத்தியில் உள்ள பாஜக அது காதலே வாங்கிக் கொள்ளவில்லை. இந்த மேற்கொண்ட சமாச்சாரங்களும் சமரசத்திற்கு வழி இல்லை என்று சொல்லி நடைமுறைப்படுத்துவதற்கு அவர் தயாராக இல்லை என்ற நிலைப்பாடு வந்தவுடன் இனிமேல் பாஜகவோடு கூட்டு இல்லை என்ற நிலையில தான் வந்ததை தவிர அண்ணாமலை என்பது எங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லை. இன்றைக்கு அண்ணாமலை இருப்பார், நாளைக்கு இன்னொரு மலை வருவார், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. பாரதிய ஜனதா தமிழர் நலன் சார்ந்த விரோத போக்கு, அதனால இந்த தேர்தலில் எதிரொலித்தது. இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் பெரிய வாக்கு வங்கி ஒன்றும் வாங்கி விடல, 11% வாங்கியிருக்கின்றார்கள். 11% எத்தனை கூட்டணி கட்சி, பாமக ஒரு வாக்கு வங்கி உள்ள கட்சி, அதுக்கு அடுத்தபடியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஓதா குறைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ், புதிய நீதி கட்சி, ஐஜேகே என்ற பார்வையந்தோட ஐஜேகே போன்ற கட்சிகள், இன்னும் பல்வேறு கட்சிகளை தமிழர் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன் போன்ற தமிழகத்தில் உள்ள ஒரு 10க்கும் மேற்பட்ட கட்சிகளை வைத்து கூட்டணி அமைத்தார். இந்த கூட்டணியோடு தான் அவர்கள் 12% கூட தாண்டவில்லை. அதுக்கு காரணம் என்னவென்றால் அந்த அடிப்படையை பாஜக தலைமையில் புரிந்து கொள்ளவில்லை, இங்கே உள்ள தலைமையில் புரிந்து கொள்ளவில்லை. தமிழர் நலன் சார்ந்த பிரச்சனைகளை 10 ஆண்டுகளாக அவர்கள் இருந்து தீர்க்காததன் காரணமாகத்தான் பாஜகவுக்கு இங்கே வாக்கு வங்கி இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாதவர்களோடு இனிமேல் ஒட்டு வேண்டாம், உறவு வேண்டாம் என்றுதான் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. தமிழகத்தில் டாக்டர் பட்டங்கள் போட்டது திராவிட கட்சிக்கு போட்ட பிச்சை மீது RS பாரதி அது ஏற்கக்கூடிய கருத்து அல்ல. டாக்டர் பட்டம் என்பது அவருடைய ஒவ்வொரு துறையில அதில் வளர்ச்சியாகப்பட்டவர்கள், அந்த துறையில சாதித்தவர்கள், சாதனையாளர்கள் அப்படித்தான் டாக்டர் பட்டத்தை அளிக்க வேண்டும். தவிர அவர்கள் ஆட்சி காலத்தில் வேணும்னா அவர் பிச்சை போட்டுக்கலாம். ஏன்னா அவர் கொச்சைப்படுத்துவது சரியா இருக்காது. அவர் டாக்டர் பட்டம் பெற்றவர்களை கொச்சைப்படுத்துகிறார் என்று சொன்னால் தகுதியானவர்களுக்கு அவர்கள் அளிக்கவில்லை. அவர்கள் ஆட்சி காலத்தில் அளிக்காமல் இருந்துக்கலாம், அதை பற்றி அவர் சொல்லியிருப்பார். இதுதான் எங்களுடைய கருத்து. தமிழகத்தில் அனைத்து பகுதிகளில் ரேஷன் பொருட்கள் தட்டுப்பாடை குறித்து சட்டசபையிலிருந்து யாருமே கேள்வி எழுப்பவில்லை. இதை நிவர்த்தி செய்வதற்கு நான் தமிழகம் சுற்றுப்பயணம் செய்ய வேண்டிய சசிகலா அறிவிப்பு விடுத்திருக்கேன். இதை பற்றி அந்த அம்மா சட்டமன்றத்திலே இல்லை. சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பலங்கிறது ஒத்துக்கொள்ள முடியாத விஷயம். சட்டமன்றத்திலே முன்னாள் உணவு அமைச்சர் காமராஜர்
காமராஜ் என்பவர் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக எங்களோடு இந்த 62 எதிர்கட்சி உறுப்பினர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர். கடந்த முறை விவாதத்தின் போது இதை தெள்ள தெளிவாக பேசி அதுக்கு போதிய விளக்கத்தை இன்றைக்குள்ள உணவு அமைச்சர் மாண்புமிகு சக்கரபாணி அவர்கள் விளக்கம் தர முடியவில்லை. அவர் கொடுத்த விளக்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. சேசங்களில் பொருட்கள் இல்லை, இன்னென்ன பொருட்கள் குறிப்பாக இல்லை, இன்னென்ன பொருட்களில் கலப்படம் இருக்கின்றது என்று சொல்லி, இன்னும் சொல்லப்போனால் பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்கும் நேரத்தில் அது தரமற்ற பொருளாக இருந்தது என்பதை ஆணித்தரமாக சட்டமன்றத்தில் எடுத்துரைத்து வெளியிடப்படலாம் செய்து அது சம்பந்தமாக ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் செய்த கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எனவே இது சரியாக எடுத்து சொல்லவில்லை என்ற கருத்தை சரியானது அல்ல. தேவையான நேரத்தில் சட்டமன்றத்தில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இதை பற்றி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களும் இங்கே பதிவு வைத்திருக்கின்றார். சட்டசபை குறிப்பில் இருக்கு. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க இதுவரைக்கும் சட்டமன்ற மரபு தெரியாது, சட்டமன்றத்தில் அங்கே வைக்கவில்லை. எனவே அவங்களுக்கு தெரியாது. ஏதோ அரசியலுக்குள்ள ஏதோ இருப்பை காட்டிக் கொள்வதற்கு அவர் சொல்வதாகத்தான் இதை எடுத்துக்கொள்ள தூர பயணத்தை செல்கின்ற வசதி வாய்ப்பு பெறுகின்ற நிலையில் அந்த ரயில் நிறுத்தம் என்பது மிக அவசியமான ஒன்று என்று கோரிக்கை வைத்தேன். அந்த நேரத்தில் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. நமக்கு நிறுத்தம் தராமல் விருந்தினருக்கு அடுத்தபடியாக திருநெல்வேலியை சென்று அடைகின்ற நிலையில் அந்த ரயில் இயக்கப்பட்டது. அது இந்த பகுதி மக்களிடையே மிகுந்த வருத்தத்தை அளித்தது. அதற்கு பிறகு இப்போ சமீபத்தில் கடந்த மாதம் 20ஆம் தேதி மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக 20ஆம் தேதி ஒரு புதிய ரயிலை சென்னையிலிருந்து நாகர்கோவில் வரை இயக்கின்ற ரயிலை இயக்குவதாக அறிவிக்கப்பட்டது. தென்னை ரயில்வேயின் சார்பில் வந்தே பாரத் ரயில். அது ஏதோ காரணங்களுக்காக பிரதமருடைய சுற்றுப்பயணம் தள்ளி வைத்ததன் காரணமாக அந்த நிகழ்ச்சி தள்ளி சென்றது. இதுக்கு இடையில் நான் சட்டமன்றம் நடைபெற்ற நேரத்தில் தென்னக ரயில்வே பொதுமேலாளர் RN சிங் அவர்களை வைத்து இந்த ரயிலாவது சென்னையிலிருந்து நாகர்கோவிலுக்கு இயக்கப்பட இருக்கின்ற இந்த ரயில் கண்டிப்பாக நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தேன். அவர் உடனடியாக நான் அங்கே கோரிக்கை வைத்த நேரத்தில் உடனடியாக சாதகமாக நல்ல ஒரு பதிலை சொல்லி உடனடியாக நான் பரிந்துரை செய்கின்றேன். அந்த ரயில் காலையில் 5 மணிக்கு சென்னையில் எழும்பூர்லேருந்து புறப்பட்டு இங்கே நமது ஊருக்கு 11:30 வந்து சேருகின்ற அந்த நேரத்தையெல்லாம் குறிப்பிட்டு இந்த அதே போல் இங்கேருந்து மறுமார்க்கமாக அங்கே 2 மணிக்கு நாகர்கோவிலில் புறப்பட்டு நமது கோவில்பட்டியை 4 மணிக்கு இங்கே 4 மணிக்கு வந்து இங்கே 4 மணிக்கு புறப்பட்டு இரவு 11 மணிக்கு சென்னைக்கு சென்றடைகிறது. இந்த 2 நேரங்களையும் குறிப்பிட்டு நிச்சயமாக நான் ரயில்வே போர்டுக்கு பரிந்துரை செய்கின்றேன் என்று சொல்லி நான் இருக்கின்ற நேரத்திலே பரிந்துரை செய்தார். உடனடியாக அதற்கு இன்றைக்கு நல்ல தீர்வாக நேற்று தினம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நேற்றிலிருந்து முன்பதிவு செய்யலாம் என்ற நல்ல தகவல் வரப்பட்டது. இதற்காக இன்றைக்கி ரயில்வே தென்னக பொதுமேலாளர் RN சிங் அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகுதி மக்களும் இந்த அறிவிப்பு வந்தவுடன் மிக மகிழ்ச்சி அடைகின்றார்கள். இந்த ரயில் வசதி மிக வரவேற்பாக மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.